Hello friends, welcome to our channel G3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் vegetable cheese omelette. வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை வீடியோல பார்க்கலாம். இந்த omelette செய்யிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பொடியா நறுக்குனது, ஒரு கைப்பிடி அளவு கோஸ் பொடியா நறுக்குனது, yellowவும் ரெட்டும் பாதி பாதி கொடமிளகாவை இந்த மாதிரி பொடியா நறுக்கிருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, கொஞ்சம் சீஸ், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல். ஆம்லெட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த காய்கறி எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தவாவில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அதை வதக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவையும் கோஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை இன்னொரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் லைட்டாக மூடி போட்டு வச்சிடுங்க சிம்மில். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த காய் எல்லாத்தையும் ஒன்றா தள்ளிவிட்டு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த காய் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம அடுத்து ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அந்த மசாலாவோட கலந்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க, பெப்பர், அந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதை சேர்த்துட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடுச்சது. ஸோ இப்போ நம்ம இதில் அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆம்லெட் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்ச அந்த ஆம்லெட்டில் பாதியை இதில் ஊற்றிக்கலாம். இந்த சீஸை இன்னும் கொஞ்சம் சீஸ் வேணால் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் பேலன்ஸ் இருக்கிறத மேலே போட்டு இந்த சீஸை கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடிடுங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த தட்டை வச்சு அப்படியே அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதை ஸ்லோவாக திருப்பி போட்டுடுங்க. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஆம்லெட் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே நான் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட ஃப்ளஃபியான சாஃப்டான டேஸ்டியான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். உள்ளேயும் எவ்வளோ நல்லா அந்த சீஸ் வெந்திருக்குன்றதுக்காக. ஸோ உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.